தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா? கும்பராசிக்கு 8 ஆதாயம் 14 விரயம். அப்பா வழி சொத்து, அப்பா வழி இருக்கக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு பலனா அமையும். இந்த வருஷம் ராஜா யாரு? சூரியன். சூரியன் உங்களுக்கு யாரு? 7 கூடியவர். என்ன மாதிரி பலனை கொடுப்பார்? 7 கூட்டு தொழிலை கொடுப்பார், மனைவியை கொடுப்பார், மனைவிட்ட இருக்க அந்யோன்யத்தை கொடுப்பார், நல்ல விதமான பொருளாதார மேம்பாடு கொடுப்பார், நல்ல யோகமான பலவிதமான நல்ல காரியங்களை செய்வார். சேட்சராலயங்கள் போவீங்க, சேத்திராலயத்தை போய் பேரு புண்ணியத்தை அடைவீர்கள். இதெல்லாம் கொடுக்க போறாரு. விஸ்வாவசுவரோட உங்களுக்கு அமோகமான பலனை தரும். வணக்கம் நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் விஸ்வாவசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக, இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது. அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்னைக்கு விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா? தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா? கும்பராசியை பொறுத்தளவில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கும்பராசி. இந்த சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்? முதல் 4 மாதங்கள் 3, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதங்கள் 6. இது என்னென்னா ஆதாய பலன். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் முதல் 4 மாதம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, அடுத்த 4 மாதங்கள் மிகச்சிறப்பு, அதுக்கு அடுத்த மாதங்கள் மிகச்சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருக்கு. அதே மாதிரி கும்பராசிக்கு 8 ஆதாயம் 14 விரயம். இந்த மாதிரியான கந்தாய பலன்களை அன்றைக்கி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்கிறோம். வருஷப்பிறப்பு அன்றைக்கி தெரிஞ்சிங்க, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவுகளை மன ரீதியாக சரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருப்பா, நல்லா இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக கந்தாய பலனை குறிப்பாக வருடப்பிறப்பு அன்னைக்கு சொல்லுவோம். மற்ற மாதத்தில் சொல்கிறதில்ல, அவசியமும் இல்லை. அதனால் வருஷப்பிறப்பு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலது. கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவான ஒரு அமைப்பு. கும்பராசிக்கு சூரிய பகவான் 7ஆம் வீட்டுக்காரன். கும்பராசியிலேருந்து 7ஆம் வீடுங்கிறது சிம்மம். சிம்மத்துக்கு வேண்டிய சூரிய பகவான் 3ஆம் வீட்டில், கும்பராசிக்கு 3ஆம் வீடு மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது வருடப்பிறப்பு மாதப்பிறப்பு நடக்குது. இந்த வருடப்பிறப்பு என்பது சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி நடக்கக்கூடியது. சூரிய பகவான் உச்சன் பெறுவார். 7ஆம் வீட்டுக்கார உச்சன் பெறுறது விசேஷம். ஆனால் சனி பகவான் ராசிநாதன், கும்பராசிக்கு அதிபதி சனி 2ஆம் வீட்டில் பாதச்சனியாக குடும்பச்சனியாக இருக்கார். ஆக குரு பகவான் இந்த நாளில் இருந்தவர் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். ரொம்ப விசேஷம். அப்படி போகக்கூடிய குரு பகவான் சூரியன் 3ஆம் பார்வையாக பார்த்துடுறாரு, அதுவும் ரொம்ப விசேஷம். அப்போ சூரியன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரமாதமான சூரியனுடைய பார்வை எங்கே விடும்? கும்பராசிக்கு 9 பார்ப்பார். 9ங்கிறது எங்கே? துலாம். துலாத்தை பார்க்கறது, துலாங்கிறது 9ஆம் வீட்டுக்காரர், 9 பார்க்கறது அப்படிங்கும்போது துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் சுக்கிரன். அவர் தான் கும்பராசிக்கு பிதிர் ஸ்தானாதிபதி, பிதிர் காரகன்கிறவரை சூரியன் பார்க்குறார். அப்போ அப்பா வழி சொத்து, அப்பா வழி இருக்கக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு பலனாக அமையும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு வருடம் பிறந்தோன்னே என்ன வேணும்? அந்த வருடம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வருஷம் ராஜா யார்? சூரியன். சூரியன் உங்களுக்கு யார்? 7 கூடியவர். என்ன மாதிரி பலனை கொடுப்பார்? 7 கூட்டு தொழிலை கொடுப்பார், மனைவியை கொடுப்பார், மனைவிட்ட இருக்க அந்யோன்யத்தை கொடுப்பார், நல்ல சிந்தனை கொடுப்பார், நல்ல குழந்தைகளை கொடுப்பார், நல்ல விதமான பொருளாதார மேம்பாடு கொடுப்பார், நல்ல யோகமான பலவிதமான நல்ல காரியங்களை செய்வார். சேட்சராலயங்கள் போவீங்க, சேத்திராலயத்தை போய் பேரு புண்ணியத்தை அடைவீர்கள். இதெல்லாம் கொடுக்க போகிறார். பொதுவாகவே பிரகாசமான கிரகம் வரும்பொழுது அந்த பிரகாசத்தை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் நானே சொல்லுவேன். ஆனால் ஆதிபத்தியன்னு வரும்போது சூரியன் மட்டும் நினச்சிட்டாருன்னா சனி மேற் கொடுப்போர் இல்லை கெடுப்போர் இல்லைங்க. ஆனால் சூரியனை யாரும் சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறது இல்லைன்னா, சனிக்கு 19 வருஷம், சூரியனுக்கு வெறும் 6 வருஷம்தான். இருக்கிறதுலையே ரொம்ப குறைவாக கொடுத்த வருஷம் சூரியனுக்கு தான். அப்போ குறைவாக கொடுக்கறது நல்லதா அதிகமாக கொடுக்கறது நல்லதானா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் பவர் இருக்கோ அவ்வளோ இந்த பவரில் அந்த நல்லது செஞ்சுட்டு போயிடுவோம். நீண்ட காலம் இருக்குது அவர் செய்கிறதுனா அவர் மெதுவாக செய்வார்னு அர்த்தம். குறைந்த காலம் தான் அவர் கொடுத்துருக்கணும்னா நிறைய செய்ய போகிறார், இந்த குறைந்த காலத்தில் நிறைய செய்ய போகிறார் அர்த்தம் தான் உண்மை. அதனால் இவ்வளோ பெரிய வலிமை பொருந்திய சூரிய பகவானுக்கு வெறும் 6 வருஷம் தான் தசாபக்தி இல்லை. நன்மையே தீமையே 6 வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். என்ன கேட்டால் பெட்டருங்கிறேன். கெடுதல் கொடுத்தியே 6 வருஷத்தில் கொடுத்துரு, நல்லது கொடுத்தியே 6 வருஷத்தில் கொடுத்துரு.
தூக்கி எடுத்து நிறுத்திட்டு போயிடுறாருல. அதுமாரி அரசியல் சம்பந்தப்பட்ட ராஜாங்க சம்பந்தப்பட்ட கிரகமே பிரதானமே சூரியன். சூரியன் வலுக்கலைன்னா ராஜ்யத்தில் வலுக்க முடியாது. அப்போ ராஜ்யங்கிறது யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை டேக் ஓவர் பண்ணக்கூடியவர் உலகம் முழுவதும் எங்கும் வியாபித்து சர்வ ராசிகாரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் இந்த வருஷம் ராஜா விசுவாவசு வருடம். அப்போ சூரியன் எவ்வளோ பலம் பொருந்தியவர். அந்த பலம் பொருந்தியவருக்கு நம்ம எவ்வளோ வருஷம் கொடுக்குறோம்? ஜாதகத்தில் 6 வருஷம் தான் கொடுக்குறோம். இந்த 6 வருஷத்தில் அவரை ராஜாவாக காட்டுறது அவர் தான். 6 வருஷத்தில் வீழ்ச்சி காட்டுறது அவர் தான். இந்த வீழ்ச்சி காட்டுறதுக்கு சூரிய பகவான் 6 வருஷம் போதும்னு சொல்லுவோம். ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு கூட 6 வருஷம் போதும் நம்ம சொல்லுவோமா? ஆனால் 6 வருஷம் தான் அவருக்கு இருக்கும். அவ்வளவு நன்மையான பலனை தரக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிக்கு ஏகப்பட்ட நல்ல பலனை தரப்போறார். எதிர்பார்க்கலாம். வெற்றி வாகை உங்களுக்கு பிரமாதமான அனுகூலமானதை கொடுப்பார். இதெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். அதனால் நம்ம என்னென்ன பண்ணணும்? வீடு நிலங்கள் வாங்குறது, வாங்குகிற நேரத்தில் வீடு கட்டுவது, பொருளாதார மேம்பாடு இருப்பது, சிந்தனை சிங்களை மாற்றுவது, சிந்தனைகள் நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும்பொழுது நமக்கு பலன்கள் கூடும். இதெல்லாம் சூரிய பகவானால் நமக்கு கிடைக்கும் பிரகாசமான கிரகம். பொதுவாகவே என்னை பொறுத்தவரை சூரிய பகவான் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலம் எவ்வளவு காலங்கிறது முக்கியம் இல்லை. அது குறைவாக அதிகமாங்கிறது இல்லை. குறைவாக இருந்தாலும் நல்லது, அதிகமாக இருந்தாலும் நல்லது. இப்போ அதிகமாக இல்லை, குறைவாக தான் இருக்குது. 6 வருஷம் அவருக்கு. அப்போ சூரியனை கொடுக்குறத ரொம்ப பிரமாதமாக பிரகாசமாக கொடுத்துருவார். எக்ஸலண்ட்டாக கொடுப்பார். அதனால் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள், நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள், நமக்கு இருக்க அதுக்கான ஒரு ஆற்றல் சிந்தனைகள்னால் சார் நீங்கள் எடுத்தால் தானே ஒரு முடிவு. பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய வருமானங்கள், பொருளாதார மேம்பாடுகள், உலகளாவி இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பெரிய முன்னேற்றங்கள். பொதுவே கும்பம்னாலே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் கும்பங்கிறது நம்ம ஒரு சுபகாரியங்களுக்கு அந்த கும்பத்தை வச்சிடும். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றலாக இருக்கும். வேறு என்ன வேணும்? நல்ல சிந்தனைகள், நல்ல பொருளாதார மேம்பாடுகள் வரக்கூடிய ஆற்றல் மிகு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் விசுவாவசு வருடம் எல்லா விதமான சுகங்களை. சார் 7 சனி இருக்குங்கிறாங்க, எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன சார் இது அப்படின்னு கேட்குறது என் காதில் விடுது. சார் ஒன்று புரிஞ்சுங்க, 7 சனியை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, 7 சனின்னா 365 நாள் வீட்டுக்குள்ளே உட்கார போகிறோம். உட்காருவீங்க, உட்காரணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு வாழ்க்கையில் ரெண்டுமே நஷ்டமும் கஷ்டமும் கலந்தது தான். கஷ்டம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளவு புரிஞ்சுங்க. கஷ்டம் 25% அப்படிங்கிறத வச்சுங்க, நஷ்டம் 25%, லாபம் 75% இருக்குல்ல. ஏன் கஷ்டத்தை பற்றி கவலைப்படுறீங்க? அவ்வளோதானா? ஏன் அப்புறம் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க? அதுதான் ஜோதிடம். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு சுவையாக இருக்கும் ஜோதிடம், புரிந்து கொள்ளாதவருக்கு சுவையாக இருக்காது. சார் சுவைங்கிறது எங்கே இருக்குது? நாக்கில் இருக்குது. நாக்கு கீழே போட சுவை தெரியாது. நாக்குங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குது? ஏன் ஆண்டவன் நாக்கை மட்டும் அவ்வளோ பெருசு வச்சான்? கையை எவ்வளோ பெருசு வச்சு, காலை எவ்வளோ பெருசான், எல்லாத்தையும் பெருசாக நாக்கை மட்டும் என்ன வச்சான்? 3 இன்ச்சு 4 இன்ச்சில் தான் வச்சுருக்கான். 4 இன்ச்சுக்கு மேலே பண்ணால் சுவை தெரியாது, 3 இன்ச்சுக்கு மேலே சுவை தெரியாது. ஏன் தொண்டையில் போய் சுவையை காட்டுங்க. நாக்கில் வைக்கும்போது சுவை இறைவன் கரெக்டாக அளந்து வச்சுருக்கான். ஆக அந்த சுவையை நம்ம எங்கே வச்சுக்கணும்? 25% கஷ்டம் கொடுக்குறாரா? ஏன் கொடுக்கக்கூடாது? 75% நல்லது கொடுக்க போகிறார்ல. அப்போ இப்படி எடுத்துங்க. ஏன்னா ஜோதிடம் எப்போதுமே நமக்கு அப்படி உள்ள ஒரு கோட்பாடு தான் கொடுத்துருக்கு. எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர் சரி, எங்கேயோ வரண்ட விவரம் இல்லாத அஸ்ட்ராலஜரை பேசுறதுனால 7 சனிலாம் முடங்கி போயிடுவீங்க. உங்களுக்கு பாதச்சனியா அது ஆகிடும், இதாகிடும், தினம் நொண்டியாக போயிடுவானா? என்ன பேரிச்சுது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன காயம் படும். காயமே படாதா? படவே கூடாதா? என்ன அர்த்தம்? அது விலங்குலேருந்து பறவையிலேருந்து எல்லாத்துக்கும் காயம் போடுதான், எல்லாத்துக்கும் சிஸ்டர் இருக்கிறது தான், நல்லா இருக்கிறது தான். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அஸ்ட்ராலஜரை புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜர்ஸ் புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜர் உங்களை புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜி 2 பேருக்கும் புரியணும். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நல்ல ஜோதிடர்கள் தெளிவான சிந்தனையை கொடுப்பாங்க, உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவாங்க. இதுதான் உண்மை. அதானே வேணும், வேற என்ன வேணும்? நம்பிக்கை ஊட்டுறதானே ஜோதிடம். ஸோ என்ன சொல்ல வரேன், வருஷ பிறப்பு அன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல சிந்தனையோடு அழகாக கொண்டாடணும். சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்களா, நீட்டாக சந்தோஷம் சாப்பிடுங்க. வடப்பாய் சாப்பிட்றீங்களா, நீட்டாக சாப்பிடுங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, நல்ல சிந்தனையோட கோயிலுக்கு போகும்போது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை இதே வந்துட்டு கேளுங்க. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பாக இருக்கும். அதுதான் வேணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெறக்கூடியதாக இந்த விசுவாவசுவரோட உங்களுக்கு அமோகமான பலனை தரும் சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள், பெற வேண்டும். அதனால் பொதுவாகவே புத்தாண்டு வரக்கூடிய நாளில் எல்லா விதமான கோயிலுகளுக்கு, உங்களுக்கு விருப்பமான கோயிலுக்கு போய் உங்களை இறைவன்கிட்ட அழகாக அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை இறைவன்கிட்ட கோரிக்கையை வைங்க. எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும், கவலையே படாதீங்க.
என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க,